இறை ஞான பேரறிவை நிறைவுடன் அறிந்திட காத்திருக்கும் சம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈழத்தின் சொற்கொண்டல் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுப் மிஸ்பாகி அவர்களின் ஆன்மீக உரைகளை தொகுத்து தருகின்ற காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாயல் வீதியில் அமைந்திருக்கும் சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தின் 25வது வெளியீடு அதான் அழைப்பின் அகமியம். 1986 ஆண்டு மார்ச் திங்கள் 10ஆம் நாள் காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாயல் புகாரி மண்டபத்தில் நடைபெற்ற புனித புகாரி ஷரீப் மஜ்லிஸ் 3ஆம் இரவு நாள் நிகழ்ச்சியின் போது ஞானபிதா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய ஆன்மீக உரையினை இந்த ஒலிநாடாவில் தொகுத்து தருகின்றோம். وبه قال حدثنا محمود بن غيلان قال حدثنا عبد الرزاق قال أخبرنا ابن جريج قال أخبرني نافع أن ابن عمر كان يقول كان المسلمون حين قدموا المدينة يجتمعون فيتحينون الصلاة ليس ينادى لها فتكلموا يوما في ذلك فقال بعضهم اتخذوا ناقوسا مثل ناقوس النصارى وقال بعضهم بل بوقا مثل قرن اليهود فقال عمر أولا تبعثون رجلا ينادي بالصلاة فقال رسول الله صلى الله عليه وسلم يا بلال قم فنادي بالصلاة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வபுகழும் குறித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் سيدنا وإمامنا رئيس المحدثين نقاش الحديث النبوي محمد بن إسماعيل البخاري قدس الله سره العزيز அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் பத்ரியா ஜும்மா பள்ளிவாயல் அல் குல்லியத்துர் ரப்பானியா மண்டபத்தில் 3வது இரவாக இந்த புனிதமிகு புகாரி மஜ்லிஸில் வீற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, ஞான வழி தோழர்களே, வழியிலே நின்று இந்த அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று வாசிக்கப்பட்ட ஸஹீஹுல் புகாரி 3வது பாகத்தில் பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் கிதாபுல் அதான் என்ற பாடத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீதுக்கு உங்கள் மத்தியில் விளக்கம் தரலாம் என விரும்புகிறேன். இந்த ஹதீதினுடைய பொருளை முதலிலே வாசிக்கிறேன், சொல்கிறேன். கான யகூல் கானல் முஸ்லிமூன ஹீன கதிமுல் மதீனத, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்களும் சஹாபாக்களும் வந்த நேரத்தில் யஜ்தமிஊன, அவர்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்வார்கள். ஃபயதஹய்யனூன ஸலா, தொழுகைக்குரிய நேரம் எது என்று அவர்கள் கணித்துக் கொள்வார்கள், முடிவு செய்து கொள்வார்கள். லைஸ யுனாதா லஹா, அந்த தொழுகைக்காக மக்களை அழைக்கும் வழக்கம் அந்நேரத்தில் இருக்கவில்லை, அப்படி அழைக்கப்படவில்லை. ஃபதகல்லமு யௌமன் ஃபீ ذلك, ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியில் ஒரு கருத்து ஏற்பட்டது. தொழுகைக்காக அழைக்கப்படுவதில்லை, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நேரத்தை குறிப்பிட்டுத்தான் தொழுது வருகிறோம். இது பற்றி
நாம் இன்னும் ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் ஒரு நாள் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு முக்கிய சஹாபாக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, தொழுகை நேரம் வந்ததும் நாம் ஒன்று சேருகிறோம், தொழுகிறோம். ஆனால் தொழுகைக்காக அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு முறை, தொழுகைக்கு மக்களை அழைக்கக்கூடிய ஒரு முறை எங்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறதே நாயகமே. நாம் அப்படி ஒரு முறையை ஏற்படுத்திக் கொள்ளலாமே என்று சொன்னார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களிடத்திலேயே ஒப்படைக்கின்றார்கள். இதற்கு என்ன செய்யலாம்? தொழுகைக்காக குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களை ஒரு இடத்தில் ஒன்று சேர்ப்பதற்கு என்ன செய்யலாம்? உங்களுடைய அபிப்பிராயங்களை கூறுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், இத்தஹிது நாகூசன் மிஸ்ல நாகூசின் நசாரா. ஒரு சஹாபி எழுந்து சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் தொழுகைக்குரிய நேரம் வந்ததும் ஒரு கொடியை காட்டுவோம். ஒரு நீண்ட தடியில் ஒரு கொடியை கட்டி அந்த கொடியை உயர்த்தி காட்டுவோம். ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த கொடி தென்படும், பார்வைக்கு தென்படும். தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்று அவர்கள் விளங்கி தொழுவதற்கு வருவார்களே, அப்படி கொடியை காட்டினால் என்ன என்று ஒரு சஹாபி கேட்கின்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சரி காணவில்லை. அவ்வாறு செய்ய தேவையில்லை என்று அந்த சஹாபியுடைய கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு சஹாபி சொல்கின்றார், நபியே நாயகமே, நாங்கள் பூக்கன் மிஸ்ல கர்னில் யஹூத், யஹூதிகள் அவர்களுடைய வணக்க நேரத்தை மக்களுக்கு அறிவிப்பதற்காக ஒரு குழல் வைத்திருக்கின்றார்கள், சங்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த சங்கை, அந்த குழலை நேரத்திற்கு ஊதுகிறார்கள். யஹூதிகள் அதை அறிந்து அந்த இடத்திற்கு வணக்கத்திற்காக கூடுகிறார்கள். அவ்வாறு நாமும் ஒரு சங்கை வைத்து, ஒரு குழலை வைத்து ஊதி காட்டினால் மக்கள் புரிந்து கொள்வார்களே நாயகமே என்று ஒரு சஹாபி யோசனையை சொன்னார், ஆலோசனையை கூறினார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதத்துல் யஹூத், அது யஹூதிகளுடைய வழக்கம், அவர்கள் செய்யக்கூடிய சம்பிரதாயம், அதை நாம் செய்யக்கூடாது. குழல் ஊதுவதை, சங்கு ஊதுவதை நிறுத்திவிட்டு வேறு ஏதாவது யோசனை இருந்தால் கூறுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் தொழுகைக்குரிய நேரம் வந்ததும் ஒரு மணியை தயார் பண்ணி வைத்திருந்து அதை அடித்தால் என்ன? மணி ஓசை கேட்ட மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வந்து விடுவார்களே, தொழுகை நேரம் வந்து விட்டது என்று அறிந்து விடுவார்களே, மணியை அடித்தால் என்ன என்று ஒரு சஹாபி கேட்கின்றார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஆதத்துன் நசாரா, வணக்கத்துக்குரிய நேரம் வந்து விட்டது என்பதை காட்டுவதற்காக மணி அடித்து மக்களுக்கு அறிவிக்கும் வழக்கம் நசாராக்களுடையது. கோயில்களிலே, சேர்ச்சுகளிலே மற்றும் மற்றும் காவிரிகளுடைய வணக்க ஸ்தலங்களிலே நேரத்திற்கு மணி அடிக்கின்றார்களே, இது நசாராக்களுடைய வழக்கம். அதை நாம் பின்பற்றக்கூடாது. தொழுகைக்குரிய நேரத்தை அறிவிப்பதற்காக, மக்களை ஒன்று கூட்டுவதற்காக நீங்கள் இவ்வாறு இப்போது சொன்ன யோசனையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மணி அடிக்கும் யோசனையையும் நிறுத்துவோம், வேறு ஏதாவது யோசனைகள் இருந்தால் கூறுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே,
நாங்கள் தொழுகைக்குரிய நேரம் வந்ததும் ஒரு உயர்ந்த இடத்திலே, மேடான இடத்தில் நெருப்பை எரிப்போம். அந்த வெளிச்சம் மக்கள் அத்தனை பேருக்கும் விளங்கும். தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள், ஒன்று சேர்வார்கள். இவ்வாறு செய்தால் என்ன என்று ஒரு சஹாபி கேட்கிறார். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதத்துல் மஜூஸ், நெருப்பை எரித்து வணக்கத்துக்குரிய நேரத்தை அறிவிப்பது நெருப்பு வணங்கிகளாகிய மஜூசிகளுடைய வழக்கமாக இருக்கிறது, அவர்களுடைய சம்பிரதாயமாக இருக்கிறது. அதையும் நாம் பின்பற்றக்கூடாது, கைவிடுவோம். வேறு ஏதாவது யோசனைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபகாம உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து ஃபகால, அவர் சொல்கின்றார், அவலா தபஅஸூன ரஜுலன் யுனாதி பிஸ்ஸலா, அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாத்து ஜாமிஆ அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்ற வார்த்தையை சொல்லி அந்த நேரத்தில் மக்களை அழைத்தால் என்ன என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆலோசனை கூறுகிறார்கள் சபையிலே. தொழுகைக்குரிய நேரம் வந்ததும் அஸ்ஸலாத்து ஜாமிஆ, அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுகைக்கு ஒன்று சேருங்கள், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தத்தை காட்டக்கூடிய இந்த வார்த்தைகளை தொழுகைக்குரிய நேரம் வந்ததும் சப்தமிட்டு அறிவித்தால் மக்களுக்கு விளங்குமே, அவ்வாறு செய்யலாமே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கூறினார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியின் ஆலோசனைக்கும் காரணம் காட்டி அதை மறுத்து கொண்டு வந்தவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையை வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். فقال رسول الله صلى الله عليه وسلم يا بلال قم فنادي بالصلاة. பிலாலே, இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டது தொழுகைக்காக மக்களை அழைப்பது எவ்வாறு, தொழுகையுடைய நேரத்தை முஸ்லிம்களுக்கு அறிவிப்பது எவ்வாறு என்பதை ஆராய்வதற்காகத்தான் இங்கே இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. எவ்வாறு அறிவிக்கலாம் என்பது பற்றி இதுவரை நான் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்டேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான ஆலோசனைகளை வழங்கினார்கள். அவைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்கிய ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே பிலாலும் அந்த சபையிலே அமர்ந்திருந்தார்கள். ஆகவே பிலால் இப்பொழுது இருந்து அஸ்ஸலா ஜாமிஆ அஸ்ஸலாத்து ஜாமிஆ அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று தொழுகைக்குரிய நேரம் வந்தால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பிலாலை பணித்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவும் இந்த ஹதீஸிலே இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸினுடைய பொருள் இதுதான். இதனுடைய விவரத்தை நான் சொல்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன முதலாவது வருடம் தான் பாங்கு மார்க்கமாக்கப்படுகிறது. பாங்கு சொல்கின்றோமே, ஒவ்வொரு நேரத்தை மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு அறிவிப்பதற்காக சுபஹ் லுஹர் என்று 5 நேரத்திற்கும் பாங்கு என்று ஒன்று சொல்லி மக்களுக்கு அறிவிக்கின்றோமே, அத்தகைய வழக்கம் ஆரம்ப காலத்திலே இருக்கவில்லை. தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது. ஆனால் பாங்கு சொல்லும் முறை எப்படி என்று அறிவிக்கப்படவில்லை. அதனால் சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்கு எப்படி சேர்ந்தார்கள் என்றால், வீடுகளில் இருந்து பள்ளிக்கு வருவார்கள். பள்ளியில் ஒன்று சேர்ந்து, சரி தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது தொழுவோம் என்று அவர்களுக்கிடையிலேயே முடிவெடுத்து தொழுவார்கள். இவ்வாறுதான் பல நாட்களாக தொழுது வருகின்றார்கள். இது ஒரு சில சஹாபாக்களுக்கு அசௌகரியமாக இருந்தது. குறிப்பிட்ட நேரத்திற்கு பள்ளிக்கு போவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. இதனால் பள்ளியில் இருந்து ஏதாவது ஒரு அறிவித்தல் எமது வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தால்
அந்த அறிவித்தலை கேட்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு போகலாமே, இதற்கு என்ன செய்வது என்று சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலேயே யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இப்படியான ஒரு கூட்டம் அங்கே கூட்டப்படுகிறது ரசூலுல்லாஹ்வினுடைய தலைமையில். ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு காரணத்தை ஒவ்வொரு விஷயத்தை சொன்னார்கள். இவ்வாறு செய்து தொழுகைக்கு அழைக்கலாம், இவ்வாறு செய்து தொழுகைக்கு அழைக்கலாம் என்று. மணி அடிப்போம் என்றார் ஒரு சஹாபி. மணி அடித்தால் மணி ஓசை எல்லா ஊர்களிலும் கேட்கும். இப்பொழுதும் அதாவது இலங்கையில் ஒரு சில பகுதிகளிலும் இந்தியாவின் அநேகமான பகுதிகளிலும் பள்ளி வாயில்களில் தொழுகைக்குரிய நேரம் வந்ததும் ரப்பானம் அடிப்பார்கள். சமீப காலத்திலே எமது ஊருக்கு நெருங்கிய ஊர்களில் ஒன்றான அக்கரைப்பற்றில் கூட சமீப காலத்தில் அது இருந்தது. இப்பொழுது இருக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியாது. சுமார் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் அது இருந்ததை நான் கண்டிருக்கிறேன். ரப்பானம் அடிப்பார்கள். அது ஊர் முழுக்க கேட்கும். தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதன் பிறகு வாங்க சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஆரம்ப கட்டத்திலே மணி அடிப்போம் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் அதை மறுத்தார்கள். நசாராக்களும் அப்படி செய்கிறார்களே, அவர்களை பின்பற்றியா நாம் செய்ய வேண்டும் என்று தடுத்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு யோசனையை மறுத்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக உமர் அவர்களின் ஆலோசனையை ஏற்று பிலாலை கூப்பிட்டு இன்றிலிருந்து தொழுகைக்காக இவ்வாறு அழைக்க வேண்டும். அஸ்ஸலாத்து ஜாமிஆ, அஸ்ஸலாத்து ஜாமிஆ. அவ்வாறே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அழைத்துக் கொண்டே வருகிறார். பாங்கு சொல்வதில்லை. 5 வக்து தொழுகைகளுக்கும் பாங்கு சொல்லப்படுவதில்லை. அஸ்ஸலாத்து ஜாமிஆ, அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திகளில், தெருச்சந்திகளில், பள்ளிவாயலில், உயரமான இடங்களில் நின்று சப்தமிடுவார்கள். முஸ்லிம்களுக்கு விளங்கிவிடும் தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்று பள்ளிக்கு ஓடி வந்து விடுவார்கள். இப்படி பல நாட்கள் நடைபெற்று வருகின்ற நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே சஹாபி இவர் வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டம், ரசூலுல்லாஹ்வும் அங்கேயே இருக்கிறார்கள். ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவிலே ஒரு மனிதர் கையிலே ஒரு மணியை ஏந்திய வண்ணம் நடமாடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் கனவிலே அவரிடம் கேட்கிறார், உங்கள் கையில் இருப்பது என்ன? ஜரஸ், பெல், மணி என்று அவர் சொன்னார். அதை எனக்கு விலையாக தர முடியுமா என்று இவர் கனவிலே கேட்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், தர முடியாது. எதற்காக இந்த மணியை கேட்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார் இவரிடம். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், தொழுகை நேரம் வந்தால் இந்த மணியை அடித்து மக்களை தொழுகைக்கு அழைக்கலாம், தொழுகையுடைய நேரத்தை மக்களுக்கு அறிவிக்கலாம் என்ற யோசனையில் தான் இதை உங்களிடத்திலே விலையாக கேட்கிறேன், தர முடியுமா என்று கேட்டார். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அதற்கு அந்த கனவில் தோன்றியவர் சொல்கிறார், தொழுகையுடைய நேரத்தை அறிவிப்பதற்கு இந்த மணியை அடிக்க தேவையில்லை, நீங்கள் நான் சில வார்த்தைகள் சொல்லித் தருகிறேன், அதை சொல்லி தொழுகையுடைய நேரத்தை மக்களுக்கு அறிவியுங்கள் என்றார். அப்பொழுது கனவு கண்ட அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வார்த்தைகளை கூறுங்கள் என்றார். கனவில் தோன்றிய அந்த மனிதர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இவ்வளவையும் சொல்லி இன்றிலிருந்தே மக்களுக்கு தொழுகையின் நேரத்தை அறிவிக்கலாம் என்றார் கனவில் தோன்றியவர்.
இவர் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு கனவிலேயே இருக்கின்ற நேரத்தில் இந்த செய்தியை சொல்லிவிட்டு போன அந்த நபர் மீண்டும் இவரிடத்திலே வருகிறார். வந்து சொல்கிறார், தொழுகையின் நேரத்தை அறிவிப்பதற்காக இப்பொழுது நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் எல்லாம் பள்ளியில் கூடி தொழுவதற்கு ஆயத்தமாகின்ற நேரத்தில் இப்பொழுது நான் சொன்ன வார்த்தைகளை சொல்லாமல் இப்பொழுது சொல்ல போகின்ற வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். காமத்து என்று சொல்கிறோமே, இகாமத்து, அந்த இகாமத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றார் கனவில் தோன்றிய அந்த மனிதர். கண்ணை விழித்தார் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா. விடிந்து விட்டது, காலையாகிவிட்டது. ஓடி வருகின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு மனிதர் வந்தார், இந்த வார்த்தைகளை சொல்லி தந்தார், தொழுகைக்காக அழைக்குமாறு, தொழுகையுடைய நேரத்தை அறிவிக்குமாறு. இன்ன வார்த்தைகளை சொல்லி தந்தார், தொழுகை ஆரம்பமான பொழுது இகாமத்தாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று. எப்படி உங்களுடைய யோசனை? சரியான கனவு கண்டிருக்கிறீர். இந்த கனவின் படிதான் செயல்பட வேண்டும். ஆகவே நீங்கள் போய் முதலிலே பாங்கு சொல்லுங்கள், நீங்கள் கண்டது போல் சொல்லுங்கள் என்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் பாங்கு மார்க்கமாக்கப்பட்டு முதலாவது பாங்கு சொன்னவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அன்று மட்டும்தான் அவர்கள் பாங்கு சொன்னார்கள். ஒரு வக்துக்குத்தான் பாங்கு சொன்னார்கள், பின்பு நிறுத்தப்பட்டு விட்டார்கள். இவர்களுடைய பாங்கோசையை கேட்ட ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் போய் பாங்கு சொல்லுங்கள் என்று. அவர்கள் வந்து கனவில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட, அதாவது இன்று பாங்கில் நாம் சொல்லுகின்ற உபயோகிக்கின்ற வார்த்தைகளை சொன்னார்கள். ரசூலுல்லாஹும் அங்கே ஆஜராகி இருந்தார்கள் பள்ளி வாயிலில். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டில் இருந்தவர்கள் பள்ளிக்கு ஓடி வருகிறார்கள், நடந்து வரவில்லை. எவ்வாறு ஓடி வருகிறார்கள் என்றால், அவர்கள் உடுத்திருந்த சாரம் உரிந்து விட்டது, அவிழ்ந்து விட்டது. இரண்டு கையினாலும் அதை பிடித்த வண்ணம், உடுக்காமல் இரண்டு கையிலும் உரிந்து அதை பிடித்த வண்ணம் பள்ளிக்கு ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இதே விதமான கனவொன்றை நானும் இன்றிரவு கண்டேன். இது நீங்கள் கண்ட கனவா அல்லது வேறு யாரும் கனவு கண்டு இந்த படி நடக்கின்றதா என்று கேட்கின்றார் உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா உமர், நான் காணவில்லை. இதோ இருக்கின்ற இப்பொழுது பாங்கு சொன்ன அப்துல்லாஹ் இப்னு ஸைத் என்கிற ஒரு கனவு கண்டிருக்கிறார், அதே பிரகாரம் நடைபெறுகிறது. நீங்களுமா கண்டீர்கள்? ஆம் அல்லாஹ்வுடைய ரசூலே, எந்த மாற்றமும் இல்லை. இவர் இப்பொழுது சொன்ன அதே வார்த்தைகள் தான் என்னுடைய கனவிலும் எனக்கு சொல்லப்பட்டது. இகாமத்து என்பதற்கு இவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இதே வார்த்தைகள் தான் எனக்கும் கனவிலே சொல்லப்பட்டது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின் சில விளக்கங்களை அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதாவது, ஒரு மனிதன் கனவில் காணக்கூடிய ஒன்றை மார்க்க சட்டமாக்க முடியாது. கனவில் காணக்கூடிய ஒன்றை மார்க்கத்தின் சட்டமாக, மார்க்கத்தில் சட்டமாக ஆக்க முடியாது. இந்த சஹாபி கண்ட கனவுதான் இங்கே மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஷரியத்திலே இது சுன்னத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனவின் மூலம் மட்டும் இந்த செய்தி மார்க்கமாக்கப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ரகசியம் என்ன? இந்த சஹாபியான் இரவு கனவு கண்டார் அல்லவா, உமர் அவர்களும் அதே இரவு அதே விதமான கனவு கண்டார்கள் அல்லவா, அதே இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு கனவு கண்டார். எப்படி?
இவ்விருவரும் எவ்வாறு கண்டார்களோ அதே போன்றுதான் கண்டார்கள். ருயல் அம்பியாஇ வஹ்யுன், நபிமார்களின் கனவு வஹி. ஆகவே சட்டம் அமைக்கலாம். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் கண்ட கனவை கொண்டோ, உமர் அவர்கள் கண்ட கனவை கொண்டோ இது மார்க்கமாக்கப்படவில்லை. அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கனவு கண்டார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய கனவின்படி ஒரு விஷயம் மார்க்கமாக்கப்படுமா? ஆம். காரணம், ருயல் அம்பியாஇ வஹ்யுன், நபிமார்களின் கனவு வஹீதான். ஜிப்ரீல் நேரடியாக ஒரு செய்தியை கொண்டு வந்து விழிப்பிலே நபி அவர்களுக்கு கொடுப்பது போன்றதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே கண்டு அல்லாஹ்விடமிருந்து சில செய்திகளை பெறுவதுமாகும். ஆகவே இது மார்க்கமாக்கப்பட்டது. பாங்கு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள அத்தனை நபிமார்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. சில நபிமார்களுக்கு ஒரு வக்து, சில நபிமார்களுக்கு 2 வக்து, சில நபிமார்களுக்கு 3 வக்து, சில நபிமார்களுக்கு 4, சில நபிமார்களுக்கு 5. ஆனால் சுப்ஹ், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா என்ற அடிப்படையில் அல்ல, வேறு அடிப்படையில், வேறு நேரத்தில், வேறு விதமான தொழுகை முந்திய நபிமார்களுக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்த நபிமாருக்கும் தொழுகையின் நேரத்தை அறிவிக்கும் முறை இப்படி என்று அறிவிக்கப்படவில்லை. எந்த நபிமாருடைய கூட்டத்தாரும் தொழும் நேரத்தில் பாங்கு சொல்லி தொழுவது கிடையாது, இகாமத்து சொல்லி தொழுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளாகிய எங்களுக்கு விசேடமாக வழங்கப்பட்ட ஒன்றுதான் பாங்கு என்று சொல்லக்கூடிய அதான். தொழுகைக்காக, தொழுகையின் நேரத்தை அறிவிப்பதற்காக உபயோகிக்கப்படக்கூடிய வார்த்தைகள். பாங்கு என்று சொன்னால் அது பாரசீக மொழி. உருது மொழியிலும் பாங்கு என்று உபயோகிக்கின்றார்கள். இதற்கு அறிவித்தல் செய்தல், ஒரு விஷயத்தை அறிவிப்பது, இதற்கு பாங்கு என்று சொல்வார்கள். அரபு மொழியிலே அல் அதான் என்று சொல்கிறார்கள், அறிவித்தல் செய்வதற்கு. ஷரியாத்தில் மேலே நான் குறிப்பிட்ட பாங்கிலே சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு அதான் என்று மார்க்கத்திலே குறிப்பிடப்படுகிறது. பாங்கு சொல்வது சுன்னத்து கிஃபாயா, ஃபர்ல் அல்ல, வாஜிபு அல்ல. பாங்கு சொல்வது சுன்னத்து கிஃபாயா. வ சுன்னத்து ஐன் லில் முன்ஃபரித். ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், 50 பேர் நாங்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது. எங்களில் ஒருவர் பாங்கு சொல்வது சுன்னத்து கிஃபாயா, ஃபர்து அல்ல. தனிநபர் ஒருவர் இருக்கிறார், கூட்டத்தோடு இல்லை, தொழுகையின் நேரம் வந்துவிட்டது என்றால் அவர் தனிமையாக பாங்கு சொல்லிக் கொள்வது சுன்னத்து ஐன். ஒரு கூட்டத்தில் 50 பேர் இருக்கின்ற நேரத்தில் தொழுகைக்குரிய நேரம் வந்ததற்காக ஒருவர் பாங்கு சொன்னாரே, ஆனால் 49 பேருக்கும் சுன்னத்தை பேணிய தவாபு கிடைத்துவிடும், சுன்னத்து கிஃபாயாவை செய்த தவாபு கிடைத்துவிடும். 50 பேரில் ஒருவர் கூட பாங்கு சொல்லிக் கொள்ளவில்லை, ஆனால் 50 பேரும் சேர்ந்து சுன்னத்து கிஃபாயாவை விட்ட குற்றத்திற்குள்ளாவார்கள். தனிநபர் இருக்கிறார், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்றால் அவர் தனிமையாக பாங்கு சொல்லிக் கொள்வது சுன்னத்து ஐன். அவர் சொன்னால் அவருக்கு தவாப் உண்டு, சொல்லவில்லை ஆனால் சுன்னத்து ஐனான ஒன்றை விட்டதற்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்கிறது. இப்படி பாங்கினுடைய சுன்னத்துக்கள் இருக்கின்றன. பாங்கு என்பது தொழுகையினுடைய நேரத்தை அறிவிப்பதற்காக மட்டும் உபயோகிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. தொழுகையுடைய நேரத்தை அறிவிப்பதற்காக அது ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேறு சில பொன்மொழிகளின் மூலமாகவும் இமாம்களுடைய கருத்துக்களின் மூலமாகவும்
பாங்கு பல விஷயங்களுக்கு பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. ஒன்று, ஒரு மனிதனுக்கு ஷைத்தான் பிடித்து விட்டால், பேய் பிடித்து விட்டால், அவனுடைய காதில், வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்பட்டால் அவனை விட்டும் ஷைத்தான் தூரமாகி விடுவான், போய்விடுவான். ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்பட்டு விடுமானால், ஏதோ ஒரு விஷயத்திலே கவலை ஏற்பட்டு விடுமானால், கவலையுற்றவனா ஒருவன் இருந்தால் அவனுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொன்னால் அவனுடைய கவலை அவனை விட்டு போய்விடும். ஒரு மனிதன் அச்சப்பட்டவனாக பயந்தவனாக இருந்தால் அவனுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்பட்டால் அவனுடைய பயம் நீங்கிவிடும். ஒருவனுக்கு கோபம் ஏற்பட்டு அடக்க முடியாமல் இருக்கிறது, கோபத்தை கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய காதில் வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்பட்டால் அவனை விட்டும் கோபம் போய்விடும். இப்படி பல்வேறு நன்மைகளுக்காக பாங்கு பயன்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாமும் சொல்ல கேட்டிருக்கிறோம், முதியவர்கள் சொல்ல, நீங்கள் இரவு நேரத்தில் நடுநிசையிலே போகின்ற நேரத்தில் பேய்களை கண்டால் பாங்கு சொல்லுங்கள், பேய் ஓடிவிடும் என்று சொல்லி இருக்கிறார். வயது முதிர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அனுபவித்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அங்கே பேய் கண்டோம், இங்கே பேய் கண்டோம், பாங்கு சொன்னவுடன் அது ஓடிவிட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். இது நாம் நம்ப வேண்டிய ஒன்று. பாங்குக்கு அப்படியான தன்மை ஒன்று இருக்கிறது. இரவு நேரத்தில் தனி வழியே செல்லக்கூடிய நேரத்தில் ஷைத்தான்கள் என்று சொல்லக்கூடிய பேய் பிசாசிகள் மனிதனை சில நேரம் அச்சுறுத்தலாம், பயங்காட்டலாம். அதற்காக அதை எதிர்த்து விரட்டக்கூடிய ஒரு ஆயுதம் தான் பாங்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எங்கே பாங்கு சொல்லப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் ஓடிவிடுவான். புகாரியிலே இன்று வாசிக்கப்பட்ட புகாரியில் கூட ஒரு ஹதீஸ் வருகிறது. அஷ்ஷைத்தான் இதா சமிஅல் அஸான அத்வர வலஹு துராத். ஷைத்தான் பாங்கு ஓசையை கேட்டால் அதுவர ஓடிவிடுகிறான், திரும்பி ஓடிவிடுகிறான், மிக வேகமாக ஓடுகிறான், மிகவும் கஷ்டப்பட்டு ஓடுகிறான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். ஏன் ஓடுகிறான்? இதற்குரிய காரணம் என்ன? ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒருவனை வேதனை செய்வதாயிருந்தால் எதனால் வேதனை செய்யலாம்? ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். இவனை நரகத்தில் போட்டால் அவனும் நெருப்புத்தானே, அவனும் சேர்ந்து மற்றவர்களை கரிப்பார்கள். அவனுக்கு எப்படி வேதனை கொடுப்பது? அவனுக்கு வேதனை நீரினால் தான் கொடுக்க வேண்டும். நெருப்பால் படைக்கப்பட்டவனுக்கு எதிரி நீர். அந்த எதிரியை கொண்டுதான் அவனுக்கு வேதனை பழப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே ஷைத்தானுக்கு நெருப்பை கொண்டு வேதனை செய்வதில்லை, அவனுக்கு நீரை கொண்டுதான் இறைவன் வேதனை செய்கிறான், குளுமையை கொண்டு வேதனை செய்கிறான். அது எப்படி என்றால், பாங்கு சொன்னவுடன் பாங்கு சொல்லக்கூடியவரின் வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒளிகளாக மாறுகின்றன. இவருடைய சப்தம் எந்த எல்லைக்குள் கேட்கின்றதோ, எந்த எல்லை வரை கேட்கின்றதோ அந்த எல்லை வரை குளுமையாகத்தான் இருக்கு. ஏனெனில் ஒளிக்கு தன்மை சூடல்ல, ஒளியின் தன்மை குளிர், நெருப்பின் தன்மை சூடு, சூரியனின் தன்மை உஷ்ணம், சந்திரனின் தன்மை குளிர். நூர் என்று சொல்லக்கூடிய ஒளியின் தன்மை குளிர்தான். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், நெருப்பின் தன்மை சூடு. எனவே பாங்கொலி, பாங்கு சப்தம் எந்த எல்லை வரை கேட்கின்றதோ அந்த எல்லை வரை குளிர்மயமாக இருக்கும். எனக்கு தெரியாது, அது ஷைத்தானுக்கு தெரியும்.
அந்த எல்லைக்குள் அவனால் வர முடியாது. காரணம், அவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். அவனுடைய எதிரி இங்கே இருக்கிறான், குளிர் இருக்கிறது. ஆகவே அந்த குளிர் இருக்கின்ற எல்லை வரை அவன் வரமாட்டான், தூர நின்று விடுவான். சொற்ப நேரம் அந்த நூறுடைய குளிர்ச்சி நின்று கொண்டே இருக்கும், அதுவரையும் அவன் பிரவேசிக்க மாட்டான் அந்த எல்லைக்குள்ள. அந்த நூறினுடைய குளுமை, குளிர்ச்சி நேரம் செல்ல செல்ல குறைந்து போகின்ற நேரத்தில் அவனும் அந்த இடத்துக்கு நெருங்கி வந்து விடுவான். இதுதான் காரணம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பாங்கு சொன்னவர்களில் மிகச் சிறப்பானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஅத்தின்களாக எத்தனையோ சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். முஅத்தின்களுடைய சிறப்பை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். அல் முஅத்தினூன அத்வல் அனாகன் யௌமல் கியாமா, கியாம நாளையில் மிக நீண்ட கழுத்துடையவர்களாக முஅத்தினீன்கள் இருப்பார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பள்ளிவாயிலில் தொழுகையின் நேரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற முஅத்தின்கள் கியாம நாளில் கழுத்து நீண்டவர்களாக இருப்பார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உடல் நீளாமல் கழுத்து மட்டும் நீண்டிருந்தால் அது கோலமாக இருக்கும், அழகாக இருக்காது. உடலுக்கு ஏற்ற அளவும் இவருடைய உயரத்துக்கு ஏற்ற அளவும் கழுத்து நீளமாக இருக்க வேண்டும். உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு நீளமாக இல்லாமல் கழுத்து மட்டும் தனியே நீண்டிருந்தால் அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்காதே. அப்படியானால் முஅத்தின்களுடைய சிறப்பு என்று அதை எப்படி சொல்ல முடியும்? அதனுடைய கருத்து என்னவென்றால், கழுத்து மட்டும் நீளமாக இருப்பது என்பது அர்த்தம் அல்ல. இருக்கின்ற அத்தனை பேரை விடவும் அவருடைய தலை உயரமாகத்தான் இருக்கும், அதுதான் அவருடைய அர்த்தம். துன்யாவில் ஒரு பள்ளியிலே பாங்கு சொல்லிக் கொண்டிருந்த ஒரு முஅத்தின் 3 முழம் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய நீளம் 3 முழம் என்று வைத்துக் கொள்வோம். கியாம நாளில் 7 முழத்தில் உள்ளவனை விட இந்த முஅத்தினுடைய தலை ஒரு இன்ச்சு அளவாவது மேலேதான் தெரியுமா? அவ்வளவு சிறப்பு முஅத்தின்மார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், தொழுவிப்பதை விட, ஜமாஅத் நடத்துவதை விட, இமாமாக நின்று தொழுகை நடத்துவதை விட பாங்கு சொல்வதுதான் சிறப்பால் கூடியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவர் தொழுவிக்கிறார், ஒரு இமாம், இன்னொருவர் பாங்கு சொல்கிறார். நமது துன்யாவை பொறுத்தவரையில் தொழுவிக்கிறவனுக்குத்தான் மதிப்பு கூட. லெப்ப ஆலிம்சா மௌலவி சாஹிப் என்ற ஒரு கண்ணியம். பாங்கு சொல்பவர் அவன் மோதிண்டா என்ற அளவுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை இந்த துன்யாவுடைய நிலை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேஷ் இமாமை விட, பள்ளியில் ஐங்காலம் தொழுகை நடத்துவவரை விட சிறப்பால் கூடியவர் முஅத்தின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். தொழுவிப்பதை விட பாங்கு சொல்வதுதான் சிறப்பால் கூடியது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பாங்கு சொல்வதை மேம்படுத்தி பேசிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேலான காரியத்தை வாழ்க்கையிலே செய்திருக்கிறார்களா? அவர்கள் செய்யவில்லை. பாங்கு சொல்லுங்கள், அதில் சிறப்பு இருக்கிறது, முஅத்தினுடைய சிறப்பு இத்தகையது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே தவிர அந்த சிறப்பான வேலையை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையிலேனும் அவர்கள் செய்யவில்லை. இமாமத் செய்திருக்கிறார்கள், தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள், ஜமாத் நடத்தி இருக்கின்றார்கள். சிறப்பு குறைந்ததில் ஈடுபட்டார்கள், சிறப்பு கூடியதிலே அவர்கள் ஈடுபட தவறிவிட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர்கள் பாங்கு சொல்லவில்லை? ரசூலுல்லாஹ்வுடைய குரல் அழகானது இல்லையா? அவர்களுக்கு பாங்கு சொல்ல தெரியாதா? அல்லது அவர்கள் பாங்கு சொல்ல யாராவது விடமாட்டார்களா? ஒன்றுமே இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லாமல் விட்டதற்கு ஒரே ஒரு காரணம், ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, ஹய்யா அலல் ஃபலா என்ற இந்த வசனங்கள் பாங்கில் இடம் வருவதுதான் காரணம்.
இந்த வசனங்கள் பாங்கில் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ்வும் பாங்கு சொல்லி இருப்பார். இந்த 2 வசனங்களும் தான் அவர்களை தடுத்த வசனங்கள். ஹய்ய அலஸ்ஸலா, ஹய்ய அலஸ்ஸலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள். ஹய்ய அலஸ்ஸலா, தொழுகைக்கு வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலா, வெற்றி பெற வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலா, வெற்றி பெற வாருங்கள். இஸ்தஜீபு லில்லாஹி வ லிரசூலிஹி இதா தஆக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், இஸ்தஜீபு லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுங்கள், கூப்பிட்டால் உடனே பதில் கொடுங்கள். வலிரசூலிஹி, வலிரசூல், இன்னும் ரசூலுல்லாஹ்வுக்கும் பதில் கொடுங்கள். இதான் தஆக்கும், அந்த ரசூல் உங்களை கூப்பிட்டால் அந்த ரசூலுக்கு பதில் கொடுங்கள். ரசூலுல்லாஹ் ஒருவரை இங்கே வா என்றால் அவர் போக வேண்டும். போவது கடமையா சுன்னத்தா? வாஜிப், ஃபர்து ஐன். போகவில்லையானால் குற்றவாளி, தண்டிக்கப்படுவார். இப்படியான ஒரு சிறப்பு நமக்கு இருக்கிறதா? சாதாரண மனிதனுக்கு இருக்கிறதா? நாம் யாரையாவது அழைத்தால் அவர் நம்மிடத்திலே உடனே வர வேண்டும் என்பது அவருக்கு அவசியம் இல்லை. விரும்பினால் வரலாம், விரும்பாவிட்டால் விடலாம். அவர் வராததினால் அவர் பாவியாக மாட்டார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அழைத்து அவர் உடனே போகவில்லையானால் போகாதவர் உடனே பாவியாகி விடுவார். காரணம், ரசூலுல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பது கடமை, கட்டாய கடமை, ஃபர்து ஐன். எந்த அளவு? தெருவிலே போகின்ற ஒருவரை ரசூலுல்லாஹ் அழைத்தால் தான் அவர் பதில் கொடுப்பது கடமையா? அல்லது சும்மா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை அழைத்தால் மட்டும் பதில் கொடுப்பது கடமையா? இல்லை. வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஒருவர், தொழுது கொண்டிருக்கிறார் ஒருவர், ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து, தொழுபவரே இங்கே வா அப்பா, அவன் தொழுகையை போட்டுவிட்டு என்று சொன்னால் தொழுகையை விடுவது கடமை, ரசூலுல்லாஹ்விடம் போவது வாஜிப். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியம் கொடுத்திருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் அழைத்தால் அந்த அழைப்பு எவரவருக்கு கேட்கின்றதோ அவரவரெல்லாம் அந்த இடத்திற்கு போவது கடமை என்பது சட்டம். தொழுகைக்காக அழைக்கின்ற நேரத்தில் ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலஸ் ஸலா என்று ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லி அழைத்தால் அந்த சப்தம் எவரவருடைய காதில் எல்லாம் விழுகின்றதோ அவரவரெல்லாம் அந்த இடத்திற்கு உடனடியாக போவது கடமையாகிவிடும். இது அடியார்களுக்கு மிகச் சிரமமான ஒரு காரியம் அல்லவா? இதை கேட்கின்றவர்கள் அத்தனை பேரும் என்னென்ன வேலையில் இருந்தாலும் விட்டுவிட்டு, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்திற்கு போவது கடமை. தவறினால் பாவியாகி விடுகிறான் என்றால் இது மக்களுக்கு பெரும் பாதகமாக போய்விடுமே. அநேகமான மக்கள் பாவியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுமே. ஆகவே நாம் பாங்கு சொல்லக்கூடாது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்களின் மீது, அவர்களுடைய சமூகத்தாராகிய எங்கள் மீது கருணை காட்டி, அன்பு காட்டி அவர்கள் பாங்கு சொல்லவில்லையே தவிர வேறு எந்த காரணமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லவில்லை. ஆனால் சஹாபாக்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கூடுதலாக ரசூலுல்லாஹ்வுக்கு பாங்கு சொன்ன ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் பாங்கு சொல்வதற்கு யாரையும் நியமிக்கலாம் என்று யாரிடத்திலும் யோசனை கேட்கவில்லை. யா பிலால் கும் ஃபனாதி பிஸ்ஸலா, பிலாலே எழுந்து தொழுகைக்காக வேண்டி நீ மக்களை கூப்பிடு, பாங்கு சொல் என்று சொன்னார்கள். அன்று முதல் பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அத்தனை சஹாபாக்கள் மத்தியிலும் பிலால் அவர்களை ரசூலுல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? அதுக்குரிய விடையை நீங்களே வழங்கிக் கொள்ளலாம். நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் சஹாபாக்களில் ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே,
பிலால் பாங்கு சொல்லுகிறார். சரிதான், பிள்ளை ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அஷ்ஹது என்ற சொல்லை மொழிகின்ற பொழுது நுக்தா வைக்கப்பட்ட 3 புள்ளிகள் இடப்பட்ட ஷீனை புள்ளியிடப்படாத சீனாக மொழிகிறார். அஸ்ஹது அஸ்ஹது என்று சொல்லுகிறார். காவிரிகள் எல்லாம் இதை பார்த்துவிட்டு எள்ளி நகையாடுகின்றார்கள். இந்த முஹம்மதுக்கு பாங்கு சொல்வதற்கு கூட ஒழுங்காக மொழியக்கூடிய ஒருவர் கிடைக்கவில்லையே, அபிசீனியாவை சேர்ந்த ஹபஷிதானே இவருக்கு கிடைத்திருக்கிறார் என்று பகடி பண்ணுகிறார்கள், பரியாசம் செய்கிறார்கள். ஆகவே பிலாலை நிறுத்திவிட்டு வேறொருவரை நியமித்தால் என்ன என்ற ஒரு ஆலோசனையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்வைத்தார்கள் சஹாபாக்கள் முன்வைத்தது பிலால் அவர்களினால், அவர்கள் மீது உள்ள கோபத்தினால் அல்ல, அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள் என்ற பொறாமையினால் அல்ல, அவர்கள் சரியாக மொழியாத காரணத்தினால். மற்றவர்கள் ஏளனம் செய்கிறார்களே, இந்நிலையை மாற்றி அமைத்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு பெருந்தன்மையான நோக்கத்திலே தான் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் சொன்ன இந்த செய்தியை தெரியாதவர்களா? சீனை சீனாக மொழிகிறார் என்ற விவரம் ரசூலுல்லாஹ்வுக்கு புரியவில்லையா? புரிந்திருந்தது, தெரிந்திருந்தது, விட்டுக்கொண்டே இருந்தார்கள் பிலால். அப்படி ஒரு தவறு வந்தாலும் பரவாயில்லை, பிலால் தான் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே ரசூலுல்லாஹ் இருந்தார். சஹாபாக்களுக்கு உண்மை நிலை, அதனுடைய யதார்த்தம் புரியாமல் தான் ரசூலுல்லாஹ் இடத்திலே முறையிட்டார். சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டுமே, பிலால் தான் இதற்கு தகுதி, மற்றவர்கள் யாரும் தகுதி அல்ல, அவர் தவறாக மொழிந்தாலும் பரவாயில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக, சரி நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை நான் கேட்கிறேன், பிலாலை நிறுத்திவிட்டு வேறொருவரை நியமிப்போம் என்று துஹர் தொழுகைக்கு வேறொருவரை நியமித்தார்கள். அவர் பாங்கு சொன்னார். பாங்கு சொல்லி ஒரு சில நிமிடமாகவில்லை, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே வருகின்றார்கள், ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகிறார்கள். இதே அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில பைத்துகளில் எமக்கு தருகிறார்கள். குஃப்த ஹாத்திஃப் பர்தரே ஹைருல் வரா சே சபப் பே பாங்கே ஷத்கானி ஹுதா. அவர்கள் வந்து கேட்கிறார்களாம், குஃப்த ஹாத்திஃப் பர்தரே ஹைருல் வரா, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாயகமே, சகோதரரே, இன்று சே சபப் பே பாங்கே ஷத்கானி ஹுதா, அல்லாஹ்வுடைய வீடாகிய உங்களுடைய இந்த பள்ளிவாயலில் லுஹருக்கு பாங்கு சொல்லப்படாத காரணம் என்ன என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இல்லையே, வழமை போல் இன்று லுஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டது, ஏன் கேட்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்தினுடைய பாங்கோசையையும் அர்ஷியாலாதுல் ஜலால், வலுப்பமிக்க அரசையுடைய அந்த அரசிலே இருந்து கொண்டு எங்களுடைய பள்ளியிலே சொல்லப்படுகின்ற பாங்கோசையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். இன்றைய லுஹர் நேரத்திற்கு அந்த பாங்கோசை எங்களுக்கு கேட்கவில்லையே, ஏன் என்றுதான் கேட்டு வருகிறேன் என்றார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வளமையாக பாங்கு சொன்னவர் என்று லுஹருக்கு பாங்கு சொல்லவில்லை, வேறொருவர் சொன்னார். உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு அழைத்து, சஹாபாக்களே, பிலால் ஷீனை சரியாக மொழியாமல் தவறாக மொழிகிறார் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் அவரை முஅத்தினாக நான் ஏன் வைத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? அவருடைய பாங்கோசை அரசை போய் தொட்டது, மலக்குகளுக்கு கேட்டது. இன்று லுஹருக்கு பாங்கு சொன்னாரே, இவருடைய பாங்கோசை மேலே போகவில்லை, அரசைக்கு போகவில்லை. அப்படியானால் பிலால் எத்தகைய நிலையில் இருந்து பாங்கு சொல்லி இருப்பார்?
அங்கிருந்த சஹாபாக்கள் மத்தியிலே பாங்கு சொல்வதற்கு மிக பொருத்தமானவராக பிலால் இருந்தார்கள். சரியான இஹ்லாஸ் உடையவர்களாக இருந்தார்கள், சரியான நிலையில் இருந்தார்கள். அதனால் தான் அவருடைய பாங்கோசை அரசுக்கு போனது. இல்லாவிட்டால் சாதாரண ஒரு மனிதன் சொல்லக்கூடிய சப்தம் அரசுக்கு போகுமா? போகாது. பிலாலுடைய சப்தம் போனதென்றால் எத்தனை பவர், எவ்வளவு சக்தியை பெற்றவராக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார். குத்துபு நாயகம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள் என்றால் 30 மைல் தூரத்துக்கு கேட்குமாம் அவருடைய சத்தம். 30 மைல் தூரத்தில் இருந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கின்றார்கள். அப்படியானால் அவருடைய உடல் பலமோ தொண்டையிலே இருக்கின்ற பலமோ அல்ல, ஆத்மீக பலம், ஆத்மீக சக்தியை கொண்டு குத்துபு நாயகம் 30 மைலுக்கு கேட்க பேசியிருக்கிறார். தன்னுடைய ஆத்மீக பலத்தை கொண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாங்கோசையை அரசுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் சிறிய தவறொன்று இருந்தால் கூட பரவாயில்லை, இஹ்லாஸ் மிக முக்கியம், கலப்பறுதல் மிக பிரதானம். ஒரு வணக்கத்தின் உயிர் அந்த வணக்கத்திலே கலப்பறுதலாக இஹ்லாஸாக இருப்பதுதான் பிரதானம் என்பதை கணித்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறு தவறை கூட பொருட்படுத்தாமல் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இஹ்லாஸுக்காக அவர்களை முஅத்தினாக நியமித்து வைத்திருந்தே வந்தார். அன்று மட்டுமல்ல, இது பிலாலோடு நிற்கக்கூடிய கதை அல்ல. இன்று உலகத்திலே எங்கெங்கு பள்ளி வாயில்கள் இருக்கின்றனவோ, எங்கெங்கு பாங்கு சொல்லப்படுகின்றனவோ, அந்த பாங்கெல்லாம் சொல்பவர்களுடைய இஹ்லாஸை பொறுத்து அரசுக்கு போகின்றது. பள்ளி முகட்டோடு நின்று விடுகிறது. இஹ்லாஸ் வேண்டும். இஹ்லாஸ் என்றால் பாங்கு சொல்லுவதிலே என்ன இஹ்லாஸ்? பாங்கு சொல்வது ஒரு வணக்கம், தொழுகையின் நேரத்தை மக்களுக்கு அறிவித்தல், இதிலே என்ன இஹ்லாஸ்? இது ஒரு வணக்கமே. வணக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். பிறர் புகழுக்காக, பிறர் பாராட்டுதலுக்காக, மற்றவர்கள் நம்மை மெச்ச வேண்டும் என்பதற்காக ஒருவர் பாங்கே அல்ல, எந்த ஒரு அமலை செய்தாலும் அது இஹ்லாஸானதாக ஆகாது. சாதாரணமாக பார்க்கின்றோம், புதிதாக ஒரு பள்ளிவாயில் கட்டி சிறப்பு விழா செய்ய போகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அதற்கு முதல் ஹுத்பா பிரசங்கம் 40-50 வருஷமாக அங்க ஹுத்பா ஓதிட்டு வந்தவனுக்கு இல்லை. 50 வருஷமாக பள்ளி வாயில் இருக்கிறது, அதை உடைத்து புதிதாக கட்டி எழுப்புகிறார்கள். அந்த 50 வருஷமாக அங்கே ஹுத்பா ஓதி வந்த இமாமுக்கு அந்த புதுப்பள்ளியிலே முதலாவது ஹுத்பாவுக்கு இடமில்லை. எங்கே இருந்து வர வேண்டும்? கொழும்பிலிருந்து இன்னாலிம் சாஹிப் வர வேண்டும், அழைக்கப்படுகிறார். பல்லாயிரம் ரூபாய்கள் செலவிட்டு கொழும்பிலிருந்து லான்சர் கார்லே காத்தான்குடிக்கு ஆலிம் சாஹிப் அழைக்கப்பட்டு வருகிறார். 40 வருஷமாக ஹுத்பா ஓதின காத்தான்குடி மௌலவிக்கு அந்த பள்ளியிலே இடமில்லை. புதுப்பள்ளி அன்று ஓதப்படக்கூடிய ஹுத்பாவும் புதிதாக இருக்க வேண்டும், கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு எண்ணம். அதேபோல் வளமையாக அந்த பள்ளியிலே பாங்கு சொல்லி கிடந்து வந்தான். 40 வருடமாக மோதில் அவனுக்கு அன்று இடமில்லை. கொழும்பிலே இன்ன காரி இருக்கிறாராம், கண்டியிலே இன்ன காரி இருக்கிறாராம், அவர்தான் அழகாக பாங்கு சொல்வாராம். அன்று மட்டும் வந்து அவர் ஒரு வேளைக்கு சொல்லிவிட்டு போய்விடுகிறார். கூட்டம் கலைந்த பின்பு 40 வருஷம் முஅத்தினுக்கு இடம் கிடைக்கிறது. மக்கள் வெள்ளம் போன பின்பு 40 வருஷமாக பாங்கு சொன்ன முஅத்தினுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. அந்த பேசிமாமுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. மக்கள் திரளாக கூடி நின்றார்களே, விழாதினம். விழாத்தினத்திலே பள்ளி கட்டட திறப்பு விழாத்தினத்திலே அவர்களுக்கு இடமில்லை.
கொழும்பிலிருந்து வருகிறார் ஆலிம் சாஹிப். வரும் நேரத்திலிருந்து அவர் பெரிய சுமைகளை எல்லாம் சுமந்துதான் வருவார். அங்கிருந்து வருகின்ற பொழுதே அவருடைய உள்ளத்திலே இந்த காத்தாங்குடியில ஒருவன் இல்லாமத்தானே என்னை கொண்டு போகிறார்கள், சரியான பேச்சு பேச வேண்டும், சரியான கொத்துபா ஓத வேண்டும் என்ற மமதை உணர்வோடு கிளம்பி வருகிறான். கொழும்பிலே இருந்து வந்து இறங்கினால் சுப்ஹானல்லாஹ், கொழும்பிலிருந்து கொத்துபா ஓத வந்திருக்கிறாராம் ஆலிம் சாஹிப் என்றவுடன் மக்கள் எல்லாம் கூடி நின்று அவரை பார்க்கின்ற பொழுது அவர் அரசிக்கும் போய் குருசிக்கும் போய் லவ் கலமையெல்லாம் தாண்டி போக வேண்டிய ஒரு மனநிலை அவருக்கு ஏற்படுகிறது. முழக்கி விடுகிறார் என்ற பிரசங்கத்தை தொழுவித்து முடிக்கிறார். பணமுடிச்சு கொடுக்கப்படுகிறது, ஏறி சென்று விடுகிறார். இப்படியான நிலை இன்று மட்டுமல்ல, தொன்று தொட்டு இருந்துதான் வருகிறது. முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது, சொல்லிக் கொள்கிறேன். முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய ஊரிலே, எங்கே, ஸ்பெயினிலே மாபெரும் பள்ளிவாயில் ஒன்று கட்டினார்கள். இத்தனையோ வருடங்களாக எடுத்த வேலை முடிவுற்றது. பள்ளிவாயிலை திறப்பு விழா செய்ய வேண்டும். முதலாவது தொழுகை அங்கே நடத்த வேண்டும். யாரை கொண்டு நடத்துவது? அந்த நாட்டில் யார் பிரசித்தி பெற்ற ஆலிம் சாஹிப், பிரசித்தி பெற்ற மௌலவி என்று இருக்கிறாரோ அவரை கொண்டுதானே திறப்பு விழா செய்ய வேணும், தொழுகையை நடத்த வேணும் என்ற முடிவுக்கு வந்து அந்த ஸ்பெயின் நாட்டிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மௌலவிக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அவரும் தொழுகைக்காக இங்கே வந்திருக்கிறார். புது பள்ளிவாயில் கட்டட திறப்பு விழா, முதல் தொழுகை நடத்தப்பட போகிறது. ஊரில் உள்ள சகல மக்களும் அங்கே சமூகம் கொடுத்திருக்கிறார். முஹைத்தீன் இப்னு அரபி எங்கே என்று பார்த்தால் அவரைத்தான் ஆசாமியை காணவில்லை. என்ன நினைத்தார்கள்? பொறாமை பிடித்தவர் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். பள்ளி திறப்பு விழா, லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்கின்றார்கள். வீட்டிலே ஒரு பிள்ளை கூட இல்லை, இந்த முஹைத்தீன் இப்னு அரபி வரவில்லையே என்று பள்ளிவாயில் ரெஸ்டிமார்களில் ஒரு சிலருக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. முஹைத்தீன் இப்னு அரபி அவருடைய வீட்டுக்கு போனார்கள். நீங்க மனுஷனா? ஊரிலே பெருங்கஷ்டப்பட்டு எத்தனையோ கோடி ரூபாய்களை செலவிட்டு பள்ளி கட்டி வைத்திருக்கிறோம். திறப்பு விழா மிக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் தொழுகை இந்த பெரியார் வந்து நடத்த போகிறார்கள். நீங்கள் வர வேண்டாமா? ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். வருகிறேன். எழுந்து சென்றார். அங்கே போய் முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல் தொழுகை நடத்துவதற்கென்று பிரசித்தி பெற்ற மௌலவி என்று அழைக்கப்பட்டிருந்தாரே ஆலிம் சாஹிபு, அவரை பார்த்து சொன்னார்களாம், ரப்புக தஹத கதமி தேரே खुदा मेरे पांवों के नीचे डा, रब्बुक तहत कदमी तेरे खुदा मेरे पांवों के नीचे डा. உண்ட ரப்பு என்ற காலுக்குள்ள இருக்கான் என்று அந்த பெரிய ஆலிம் சாஹிப் தொழுவித்து சுஜூது செய்த இடத்துல காலால் போய் அடித்து சொன்னார்களாம், நீ தொழுகை நடத்த வந்தாயே, நீ இப்பொழுது வணங்கினாய ரப்பு அவன் இதுக்குள்ள நடந்தான் என்று காலால் உதைத்து சொன்னார்களாம். நின்றவர்களுக்கெல்லாம் மாத்திரம் ஏற்பட்டு விட்டது. வந்த ஆலிம் சாஹிபுக்கு செருப்பால் அடித்தா போல இருந்தது. இவ்வளவு பெரிய மனிதன் என்று என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள், என்ற ரப்பு ஒண்ட காலில் இருக்கிறேன் என்று சொல்கிறாயா என்ன என்று பேசிமாம் நின்று கொண்டார். ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஆலிம் சாஹிபினுடைய பக்கம் நின்று முஹைத்தீன் இப்னு அரபியை ஒரே பிடியாக பிடித்துக் கொண்டார்கள். நீ சொன்னதற்குரிய காரணத்தை விளங்கப்படுத்த வேண்டும், விவரத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். ஆம், இவர் எதை ரப் என்று இவருடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ரப்பு இதற்குள்ள இருக்கிறார், வெட்டி பாருங்கள் என்றார். வெட்டி பார்ப்பதா ரப்பை? எப்படி? ஆம், வெட்டுங்கள், ரப் இருப்பான். மண்வெட்டி கொண்டு வரப்பட்டது. மறைக்காமார் எல்லாரும் சேர்ந்து வெட்டுகிறார்கள்.
புதிதாக வந்த ஆலிம்சா தொழுவித்த இடத்திலே தங்க கட்டிகளாக வந்து கொண்டிருக்கின்றன, தங்க காசிகளாக உள்ளே இருந்து கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. சொன்னார்கள், என்ற ரப்பு அல்லாஹ், ஒன்ற ரப்பு ஆததாபு, இந்த தங்கம் இதுதான் உன்னுடைய ரப்பு, அள்ளிக்கொண்டு போ. தங்கத்தை ரப்பாக, தங்கத்தை இறைவனாக, தங்கத்தை எஜமானாக ஆக்கியவனுக்கு பின்னால் நின்று தொழுவதற்கு என்னால் முடியுமா? முடியாது. நான் அல்லாஹ்வை ரப்பாக ஆக்கியவன் என்று சொன்னார்களாம். அதே போல என்ன நடந்த சமாச்சாரம்? அவரை நீங்க தான் பெரிய ஒரு ஆள் இந்த நாட்டிலே, நீங்க தான் முதல் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் கிடந்த விக்கிரகம் சாமியார் எல்லாம் அவருடைய நெஞ்சிலே ஏறிடுவான். எல்லா சாமிகளும் நெஞ்சிலே ஏறிவிடுவான். பெருமை ஒரு சாமி, அகங்காரம் மறுசாமி, மமதை இன்னொரு சாமி, இப்படி கிடந்த விக்கிரகங்கள் எல்லாம் உள்ளத்திலே ஏறி தாங்கொன்னா சுமையோடுதான் அவர் அங்கே வந்து இறங்குகிறார். பெருமை வந்து விடுகிறது. இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதே போன்றதுதான் பாங்கு சொல்வதும். பள்ளி திறப்புலாவுக்கு பாங்கு சொல்வதற்கென்று ஸ்பெஷலாக ஒருவர் நியமிக்கப்படுகிறார். மற்ற நாளில் அவன் பாங்கு சொல்லவே மாட்டான். ஸ்பீக்கர் இல்ல, கரண்ட் இல்ல தம்பி, சும்மா சொல்லுண்டைக்கு என்று சொன்னால் கூட சொல்ல மாட்டான். ஸ்பீக்கர் இருக்க வேண்டும், அது உலகம் முழுக்க கேட்க வேண்டும். அப்படியானால் அவருக்கு பாங்கு சொல்வதற்கு கொள்ள ஆசை, அவர் சொல்லிவிடுவார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நிறுத்திவிட்டு புதிதாக ஒருவர் போடப்பட்டாரே, அவருடைய மனநிலையில் கொஞ்சம் சிறு கலப்பு. என்ன கலப்பு? இவ்வளவு நாட்களாக சொன்ன பிலால் நிறுத்தப்பட்டு, நான் இப்பொழுது சொல்லுவதென்றால் ஏதோ அவரிலே உள்ள பிள்ளைகள் அதை நான் சரியாக சொல்வேன் என்றுதானே என்னை நிறுத்துகிறார்கள். சரியாகத்தான் சொல்லி காட்ட வேண்டும், அத்தனை பேரையும் கவரக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டும் என்ற பெருமை எண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. பாங்கு எங்கே போனது? பள்ளியின் முகட்டை தாண்டவில்லை, உள்ளேதான் இருந்தது. வானவர் ஜிப்ரீல் வந்து விட்டார். பிலால் அவரை விட சப்தம் குறைய சொல்லக்கூடியவர், குறைந்த சப்தம் உடையவர். ஆயினும் அவருடைய பாங்கோசை அரசை போய் தொட்டிருக்கிறது என்றால் இந்த இஹ்லாஸ், எந்த கலப்பும் இல்லாமல் சொல்லப்படுகின்ற பாங்குதான் அல்லாஹ்வை சேரும். அதே போன்றுதான் எந்த அமலும் அல்லாஹ்வை சேரும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸை தொடர்ந்து அடுத்த ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் முடியவில்லை. கூலு கமா யகூலுல் முஅத்தின், முஅத்தின் எவ்வாறு சொல்கிறானோ அதே போன்று நீங்களும் சொல்லுங்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் முஅத்தின் பாங்கு சொல்லுகிறார், நமக்கு கேட்கிறதல்லவா, நாமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லுகிறது என்று தலையிலே தொப்பியும் இல்லை, கைலேஞ்சும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தலை திறந்திருக்கிறது, பாங்கு நடக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறான் மனிதன். இவன் முஸ்லிமா? தலையை மூட வேண்டும் என்பதற்காக ஒரு குச்சை, பக்கத்தில் இருக்கின்ற வேலியில் ஒரு குச்சை முறித்து காதுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றான். இவன் முஸ்லிமா? பாங்கு சொல்லுகின்ற நேரத்தில் அதற்கு பதில் சொல்வதுதான் சுன்னத்தே தவிர தலையை தொப்பி போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதோ, கைலேஞ்சு கட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதோ, தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதோ சுன்னத்து அல்ல. அது இந்த நாட்டு வழக்கம், இந்த நாட்டிலே செய்யப்படக்கூடிய ஒரு நடைமுறை, மார்க்க அனுஷ்டானம் அல்ல. அதற்காக நாம் இதை பிழை என்று சொல்வதற்கும் இல்லை, நல்ல அனுஷ்டானம் செய்ய வேண்டும். ஆனால் அது சுன்னத்து இல்லாத ஒரு காரியத்தை சுன்னத் என்று நினைத்து வைத்திருப்பதே தவறு. அதை விளங்கப்படுத்துவதற்காக நான் சொல்கிறேனே தவிர, பாங்கு சொன்னதும் தலையை மூடக்கூடியவர்கள் இருந்தால் மூடாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. மூடுவது சுன்னத் என்று கருதி கொள்ளாதீர்கள்.
அது சுன்னத்தாக்கப்பட்டதல்ல, நமது நாட்டு வழக்கம். ஆனால் முஅத்தின் சொல்வது போன்று சொல்லுங்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்வது போல் நாம் சொல்ல வேண்டும். விஷயம் தெரியாத சில மக்கள் பாங்கு சொல்வதை கேட்பது, கேட்டால் தலை மூடுவது சுன்னத்தி என்று நினைத்து ரோட்டிலே போகின்ற நேரத்தில், தெருவிலே போய் கொண்டிருக்கிற நேரத்தில் பாங்கு கேட்டால் உடனே பக்கத்தில் இருக்கிற வேலியில் ஒரு குச்சை முறிச்சு காதுக்குள்ள வச்சு கொள்வார். ஹராம். இன்னொருவருடைய சொத்து அது சிறிய குச்சா இருந்தாலும் சரி, அவருடைய அனுமதி இல்லாமல் எடுப்பது ஹராம். இவன் பாங்கு சொல்லுகின்ற நேரத்தில் தலையை மறைப்பது சுன்னத்தல்லவா என்பதற்காக பிறருடைய சொத்தை திருடி காதிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். இது தவறு. காதிலே நீங்கள் குச்சி வைக்க தேவையும் இல்லை. ஆனால் தலையை மூடுவது சுன்னத்தோ அவசியமோ அல்ல, நல்ல காரியம் என்பதற்காக அதை நாங்கள் செய்து வருகிறோம். அதை நான் மறப்பதற்கு இல்லை. ஆனால் முஅத்தின் எவ்வாறு சொல்கிறாரோ அவ்வாறு சொல்லுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதன்படி சொல்ல வேணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாமும் அவ்வாறு சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நாமும் அவ்வாறு சொல்கிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நாமும் அவ்வாறு சொல்கிறோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ். நாமும் அவ்வாறு சொல்கிறோமா? இல்லை, அங்கே மாறுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஅத்தின் சொல்வது போன்று சொல்லுங்கள் என்றார்கள். நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வரைக்கும் தான் முஅத்தின் சொல்வது போல் சொல்லுகிறோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று முஅத்தின் சொன்னவுடன் நாமும் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று சொல்வதில்லை. என்ன சொல்கிறோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று சொல்கிறோம். ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று முஅத்தின் சொன்னால் அதை போன்று சொல்கிறோமா? இங்கேயும் மாறிவிடுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாற்றம் செய்கிறோம். அதற்கும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று சொல்லுகிறோம். பிறகு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் முடிக்கின்றார். அவர் சொல்வது போன்று அதை சொல்லிக் கொள்கிறோம். இடையிலே இரண்டு இடங்களிலே குழப்பம். ஒன்று, அஷ்ஹது அல்லா இலாஹ, ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு மாறுங்கள் என்று முஅத்தின் சொன்னால் அவர் சொல்வது போன்றுதானே எல்லாத்திலும் நாங்கள் சொல்லி வந்தோம். இதிலும் அப்படித்தானே சொல்ல வேண்டும். இதிலே அவர் சொல்வது போல் சொல்லாமல் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று நாங்கள் சொல்கிறோம். என்னுடைய ரகசியம் என்ன? ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்வது போல் சொல்லாமல் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று சொல்கிறோம். இதனுடைய ரகசியம் என்ன? சரியான தௌஹீதை, சரியான அத்வைத ஞானத்தை, சரியான வஹதத்துல் வஜூதை ஐங்காலம் சொல்லப்படுகின்ற பாங்கு எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வா. வீட்டில் முடங்கி கிடப்பவனே, தெருவில் நின்று கொண்டிருப்பவனே, தொழுகைக்கு வா என்று முஅத்தின் சொல்லுகிறார். அப்படியானால் ஒருவன் வீட்டிலே இருந்து பள்ளிக்கு அவர் அழைக்கின்ற இடத்திற்கு தொழுகைக்காக வர வேண்டும் அல்லவா? எத்தனை வேலை செய்ய வேண்டும். தயாராகி தொப்பி போட்டு, சால்வை போட்டு, ஷர்ட் போட்டு, அதற்குரிய ஆயத்தமாகி எவ்வளவோ தூரம் நடந்து பள்ளிக்கு வந்து சேர வேண்டும். இது இவர் செய்யக்கூடிய வேலைகள். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வா என்றதை கேட்டவுடன் இவ்வளவு வேலைகளையும் செய்ய வேண்டியவராக இருக்கிறார். பாங்கோசியை கேட்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நடே மடையா மோதினே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். லா ஹவுல, ஒரு பாவத்திலிருந்து திரும்புதல் என்பதும், வலா குவத,
ஒரு நன்மையை செய்வதற்கு சக்தி என்பதும் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், அல்லாஹ்வை கொண்டுதானப்பா நடத்துவது. நீ என்னை கூப்பிடுகிறாயே தொழுகைக்கு வா என்று என்னால் எப்படி வர முடியும்? அல்லாஹ்வால் தான் வர முடியும். எனக்கென்ற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சக்தியும் இல்லை. லா ஹவுல, பாவத்திலிருந்து அதை விட்டு விட்டு திரும்புவதோ, வலா குவத, ஒரு நன்மையை செய்வதோ இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், அல்லாஹ்வை கொண்டே ஒழிய இல்லை. அப்படியானால் ஒரு பாவத்தை விட என்னால் முடியாது, ஒரு நன்மையை செய்யவும் என்னால் முடியாது. நீ தொழுகைக்கு கூப்பிடுகிறாயே, ஒரு நன்மையை செய்வதற்கு கூப்பிடுகிறாய், இந்த செயல் எனக்குரியதல்ல, என்னால் இந்த செயலை சுயமாக செய்ய முடியாது என்ற தௌஹீதை, என்ற அத்வைதத்தை, மெய்ஞானத்தை செய்பவன் அவனே தவிர வேறு யாரும் இல்லை. லா ஃபாயில இல்லல்லாஹ், செய்பவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. தொழுகைக்கு வருபவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. என்னால் வர முடியுமா? எனக்கென்று என்ன இருக்கிறது? எனக்கென்று என்ன சொந்தம் இருக்கிறது? என்ன சொத்து இருக்கிறது? நாட்டம் இருக்கிறதா? சக்தி இருக்கிறதா? பேச்சு இருக்கிறதா? மூச்சு இருக்கிறதா? எனக்கென்று எது இருக்கிறது? எனக்கென்று ஒன்றும் இல்லை, நான் என்றும் இல்லை. அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவனுக்கென்று எத்தனையோ இருக்கின்றன. அவன் தான் செய்ய வேண்டும், நான் செய்பவன் அல்ல என்பதை லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற வார்த்தையின் மூலம் தௌஹீதுல் அஃஆல், செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியதுதான் என்பதை நிரூபித்து காட்டுகின்றான். ஹய்யா அலஸ்ஸலா என்ற பாங்கோசையை கேட்ட இந்த விசுவாசி எப்படி வர முடியும்? தொழுகைக்கு நீ கூப்பிடுகின்றாய், எப்படி அப்பா என்னால் வர முடியும்? என்னால் வர முடியாது, அல்லாஹ்வால் தான் வர முடியும். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றி பெறவா என்றவுடன் வெற்றி பெற வருவதா இருந்தாலும் நான் வர வேண்டுமே, என்னால் எத்தனையோ செயல்கள் ஏற்பட வேண்டுமே. லா ஹவுல வலா குவத, இந்த செயல்களுக்கெல்லாம் உரியவன் அவனே, இந்த செயல்களுக்கெல்லாம் சக்தி பெற்றவன் அவனே. என்னால் சக்தி இல்லை, என்னால் இந்த செயலை செய்ய முடியாது, அவன்தான் வெற்றி பெறவும் வர வேண்டும் என்ற தௌஹீதுல் அஃஆலை நாங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற வார்த்தைகளின் மூலம் பாங்கிலே நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். இதனால் தான் ஹய்யா அலஸ்ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்ற இரண்டு வார்த்தைகளுக்கும் முஅத்தின் சொல்வது போன்று சொல்லாமல் விசேஷமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லுகிறோம். சிந்தனை பண்ணினால் தெரியும், ஆராய்ந்து பார்த்தால் இதனுடைய ரகசியம் புரியும். ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகைக்கு வா என்றால் என்ன சொல்ல வேண்டும்? வருகிறேன் அல்லது வரமாட்டேன். வருகிறேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது வரமாட்டேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது பேசாமல் இருக்க வேண்டும். கேள்வி ஒன்று விடை வேறொன்று போல் இருக்கிறது அல்லவா? தொழுகைக்கு வா என்று ஒருவரை சொன்னால் வருகிறேன் என்று அவர் பதில் சொல்ல வேண்டும், அது பதிலாக அமையும். வரமாட்டேன் என்று சொல்ல வேண்டும், அதுவும் பதிலாக அமையும். அல்லது ஒன்றுமே பேசாமல் இருக்க வேண்டும். இவர் என்ன சொல்கிறார்? இவருடைய கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சொல்கிறார். தொழுகைக்கு வா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். பாவத்தை விட்டும் திரும்புவதோ நன்மையை செய்வதோ நான் அல்ல என்று இவர் பதில் சொல்கிறாரே, அவருடைய கேள்விக்கு இது பதிலாகுமா? ஹய்யா அலஸ்ஸலா என்று முஅத்தின் சொல்வதற்கு இது பதிலாகுமா? ஆம், இதில் தான் பதில் இருக்கிறது. நீ வர சொல்கிறாய், என்னால் வர முடியாது. நீ வெற்றி பெற வர சொல்கிறாய், என்னால் வர முடியாது. எனக்கென்று ஒன்றும் இல்லை, நான் என்று ஒருவரும் இல்லை. சகல சக்தியும் சகல வல்லமையும் அவனுக்குரியது. அவன்தான் செய்வதாயிருந்தால் செய்யலாம். என்னுடைய சூரத்திலே, என்னுடைய உருவத்திலே எந்த செயலை செய்வதாயிருந்தாலும், எந்த உருவத்தில் எந்த செயல் வெளிப்படுவதாயிருந்தாலும், எந்த சிருஷ்டியின் மூலம், எந்த படைப்பின் மூலம் எந்த ஒரு செயல் நடப்பதாயிருந்தாலும் செயலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வே தவிர வேறு யாரும் இல்லை. இவர்கள் பாத்திரமாக, சிருஷ்டிகள், படைப்புகள், இறைவனின் செயல் வெளியாகும் பாத்திரங்களாக, கருவிகளாகத்தான் இருக்கின்றார்களே தவிர, படைப்பு இருக்கிறதே தவிர படைப்பில் இருந்து சுயமாக செயல் உண்டாகிறது என்ற அர்த்தமில்லை.
எந்த ஒரு படைப்புக்கும் சுயமான செயல் கிடையாது. எந்த ஒரு படைப்பு சுயமாக செய்கிறது என்று ஒருவன் கருதினால் ஃபகத் அஷ்ரக பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஷிர்க் வைத்தவனாகி விடுகிறான். கூட்டாளியை பார்த்து நீ இதை செய்ததா என்று சொல்கிறோம். அவரால் செய்ய முடியுமா? எதைத்தான் செய்ய முடியும்? மடக்கி இருக்கின்ற ஒரு விரலை உங்களில் எவருக்கேனும் சுயமாக விரிக்க முடியுமா? அல்லது விரிக்கப்பட்டிருக்கின்ற விரல் ஒன்றை சுயமாக மடக்கிவிட முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். நீ மடக்கினாலும் நீ விரித்தாலும் செய்பவன் அவனே, அவனை தவிர வேறு யாரும் இல்லை. செயலெல்லாம் வெளியாவதற்கு இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்திரமாக வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தாத்து, தன்னுடைய அஸ்மா சிபாத்துகளை கொண்டு உலகமாக உருண்டு கொண்டிருக்கின்றான். எத்தனையோ விளையாட்டுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றான், எத்தனையோ நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றான். அவனுடைய நாடகத்தின் முடிவென்ன? அவனுடைய விளையாட்டின் முடிவென்ன? முடிவில்லாத விளையாட்டு, முடிவில்லாத கதை, தொடர் கதையாக இந்த கதை போய்கொண்டே இருக்கின்றது. இதை ஒரு நாடகமாகத்தான் நாம் நோக்க வேண்டும். இந்த உலகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடிக்கின்றான். எத்தனை பாத்திரங்கள்! தாயுடைய பாத்திரம், தந்தையுடைய பாத்திரம், மகனுடைய பாத்திரம், மகளுடைய பாத்திரம், என்னென்ன கோடி பாத்திரங்கள் உலகத்திலே இருக்கின்றன. ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒவ்வொரு பாத்திரம். அந்த பாத்திரத்திலே நடித்துக் கொண்டிருப்பவன் அவன் தான். ஒமல் வஜ்ஹு இல்லா வாஹிதுன் கைர அன்னஹு இதா அந்த அத்தல் மராயா தஅத்ததா. ஒமல் வஜ்ஹு இல்லா வாஹிதுன், முகம் ஒன்றுதான், பலதல்ல. முகத்தின் முன்னால் கண்ணாடிகளை, பல கண்ணாடிகளை வைப்பதினால் பல முகங்கள் தெரிகின்றன. பல முகங்கள் பல கண்ணாடிகளில் தெரிவதினால் முகங்கள் பலவா? இல்லை. ஒரு முகம் கண்ணாடிகளை பொறுத்து பலதாக, ஒரு முகம் கண்ணாடியை பொறுத்து சிறிதாக, ஒரே முகம் கண்ணாடியை பொறுத்து பெரிதாக, ஒரே முகம் கண்ணாடியை பொறுத்து கோணலானதாக, ஒரே முகம் கண்ணாடியை பொறுத்து மங்கலானதாக, தெளிவற்றதாக, ஒரே முகம் கண்ணாடியை பொறுத்து தெளிவானதாக தெரிவது போல் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கண்ணாடிகள் எத்தனையோ கோடானு கோடி கண்ணாடி. வமா லஹர்து ஃபீ ஷைஇன் கதுஹூரி பில் இன்சான். இன்சான் என்ற இந்த மகரிலே, இன்சான் என்ற இந்த படைப்பில் நான் வெளியாகி இருப்பது போல் எதிலும் வெளியாகவில்லை. இது பெல்ஜியம் கண்ணாடி. கண்ணாடிகளில் உயர்ந்த கண்ணாடி, சிறந்த கண்ணாடி. சிறுசாகவும் காட்டாது, பெரிசாகவும் காட்டாது, குறையுள்ளதாகவும் காட்டாது, வளைந்ததாகவும் காட்டாது. வஸ்து எப்படியோ அப்படி காட்டும் இந்த இன்சான் என்ற கண்ணாடி. மற்ற கண்ணாடிகள் எல்லாம் ஒன்று போல் இல்லை, வித்தியாசங்கள் இருக்கின்றன. சில கண்ணாடியிலே முகத்தை பாருங்கள், கோணலாக தெரிகிறது. கண்ணாடியில் உள்ள கோளாறு, முகத்தில் உள்ள கோளாறு. சில கண்ணாடியை பாருங்கள், முகம் பெரிதாக தெரிகிறது. முகம் பெரிதா? இல்லை, கண்ணாடியில் உள்ள கோளாறு, கண்ணாடியில் உள்ள அம்சம் பெரிசாக காட்டுகிறது, சிறிதாக காட்டுகிறது, கோணலாக காட்டுகிறது, வளைந்ததாக காட்டுகிறது, தெளிவுற்றதாக, தெளிவற்றதாக, பலவிதமாக காட்டுகிறது. கண்ணாடியே தான். அதே போல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா வளைந்தவனும் அல்ல, நெளிந்தவனும் அல்ல, தெளிவுற்றவனும் அல்ல, தெளிவற்றவனும் அல்ல, கோணானவனும் அல்ல, குறுக்கானவனும் அல்ல. கண்ணாடிகள் எப்படியோ, பாத்திரங்கள் எப்படியோ, அப்படி அவனுடைய காட்சி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தாத்தை கொண்டும் அஸ்மா சிபாத்துகளை கொண்டும் ஆழமாக, உலகமாக உருண்டு விளையாடி கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையான தத்துவத்தை எங்களுக்கு குர்ஆனும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான ஹதீஸ்களும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவே சகோதரர்களே, இன்னும் ஒரு சில ஹதீஸ்களை நான் நினைத்து வைத்திருந்தேன் சொல்வதற்கு, ஆனால் நேரம் நின்று விட்டது. இன்ஷா அல்லாஹு தஆலா தொடர்ந்து ஒரு ஹதீஸ் வருகிறது. நீங்கள் தொழுகைக்காக சென்றால், தொழுகையிலே நிற்கின்ற நேரத்தில் உமிழ் நீர் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? விழுங்க வேண்டுமா?
துப்பிவிட வேண்டும். விழுங்காதீர்கள். தொழுகையிலே சளி உங்களுக்கு வருகிறது, காரல் உங்களுக்கு வருகிறது, என்ன செய்ய வேண்டும்? விழுங்கி விடாதீர்கள், தொழுகையை பாத்திலாகிவிடும். துப்புங்கள். எங்கே துப்ப வேண்டும்? இடவில் துப்புங்கள் அல்லது காலுக்கு கீழே துப்புங்கள். முன்னாலும் துப்ப வேண்டாம், வலதிலும் துப்ப வேண்டாம். ஏன்? அல்லாஹ் அவனுக்கு முன்னாலே இருக்கிறான். அல்லாஹ் இவனுக்கு முன்னால் இருக்கிறான் என்றால் வலது இடதில் இல்லையா? காலுக்கு கீழே அல்லாஹ் இல்லையா? இடது பக்கம் அல்லாஹ் இல்லையா? பின்பக்கம் அல்லாஹ் இல்லையா? மேல் பக்கம் அல்லாஹ் இல்லையா? எல்லா பக்கமும் அல்லாஹ் இருக்கிறார் என்று குர்ஆன் சொல்ல, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இடது பக்கம் துப்பு, காலுக்கு கீழே துப்பு, முன்னாலும் துப்பாத வலதிலும் துப்பாத. காரணம், அல்லாஹ் உனக்கு முன்னாலே இருக்கிறார், மற்ற பக்கம் இல்லை என்றல்லவா ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு அறிவிக்கிறது. என்னுடைய விளக்கம் என்ன? 3 நாட்களாக 3 ஜுசுவிலும் அந்த ஹதீஸ் மடங்கி மடங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஜுசுவிலும் வந்திருக்கின்றது. ஆனால் நேரமில்லை. இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஜுசுவிலே அது மடங்கி வரக்கூடிய நேரத்தில் அதற்குரிய விளக்கத்தை உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஏகத்துவ கல்வியை பேச்சு மூலம் விளங்கிக் கொள்ள பல நூற்றுக்கணக்கான ஒலி நாடாக்கள் எமது சம்ஸ் களஞ்சியத்தில். ஏகத்துவம், இணை வைத்தல், இறைவனின் நிலைகள், உருவம், அருவம், ஹுலூல், இத்திஹாத் மற்றும் தன்சீஹ், தஸ்பீஹ் போன்ற இறைஞான அகமிய விளக்கங்கள். இலங்கையில் எங்கும் கிடைக்காத ஆன்மீக யதார்த்த விளக்க உரை ஒலி நாடாக்கள். எழுதுங்கள். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், BJM பில்டிங், காத்தான்குடி 6, ஸ்ரீலங்கா. தொலைபேசி 0652625. உங்களுடைய வீட்டிலே வைத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் பாடசாலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் 50% ₹1 கொடுத்து அனுப்புவது போல் இதிலும் ஒரு 5% போட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த உண்டியலை இந்த பள்ளிவாயலுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு உதவியை நீங்கள் செய்வீர்கள் என்று உங்களிடத்திலே வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூஹையும் ஷிமால் இடதென்று நபிசையும் சொல்லுகிறார்கள். அதாவது நீ வலது கையால கொடு என்றால் உன்னுடைய ரூஹை கொண்டு கொடு, நபிசை கொண்டு கொடுக்காதே. இடது கைக்கு தெரியாமல் கொடு வலது கையால் என்றால் ரூஹை கொண்டு கொடு. அந்த நபுசுடைய ஹல்லு, நபுசுடைய ஒரு தூண்டுதல், நபுசுடைய ஒரு குணம் அதில் கலந்து விடாமல் அந்த நபசுக்கு தெரியாமல் செய் என்பதுதான் அர்த்தமே தவிர இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சின் அர்த்தம் அல்ல. அது ஒரு நாகரிகமான பேச்சும் அல்ல. உன்னுடைய நப்சுக்கு விரோதமாக அதற்கு தெரியாம நீ செஞ்சுக்கிறது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஹதீஸ்களுடைய விளக்கங்கள் நிறைய இருக்கு, நேரம் நீண்டு விட்டது. கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஏகத்துவ கல்வியை பேச்சு மூலம் விளங்கிக் கொள்ள பல நூற்றுக்கணக்கான ஒலி நாடாக்கள் எமது சம்ஸ் களஞ்சியத்தில். ஏகத்துவம், இணை வைத்தல், இறைவனின் நிலைகள், உருவம், அருவம், ஹுலூல், இத்திஹாத் மற்றும் தன்சீஹ், தஸ்பீஹ் போன்ற இறைஞான அகமிய விளக்கங்கள்.
இலங்கையில் எங்கும் கிடைக்காத ஆன்மீக யதார்த்த விளக்க உரை ஒலி நாடாக்கள். எழுதுங்கள் சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், BJM பில்டிங், காத்தான்குடி 6, ஸ்ரீலங்கா. தொலைபேசி 0652622625. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லற்படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையே